வேர்ல்டு வைரல் வீடியோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி ஈஸ்ட் தயார் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹோம்மேடாக நம்ம வீட்டிலையே எப்படி தயார் பண்ணுறோன்றது தான். ஏன்னா வெளியில் இன்றைக்கி ஈஸ்ட்டு கிடைக்கிறதில்ல, எனக்கு மட்டும்தான் கிடைக்கல அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களும் சொன்னாங்க கிடைக்கல அப்படின்னு. எந்த காரணம் புரியலை. ஒருவேளை லாக்டவுன் ப்ராப்ளமாக இருக்கலாம், அதர்வைஸ் நமக்கு டாஸ்மாக் அடைச்சிட்டாங்க, அதனால் கூட இருக்கலாம். ஸோ ஒரு 5 பொருள்களை கொண்டு நம்ம அதுக்காக நம்ம எங்கேயும் மெனக்கிட்ட அலைய தேவையில்லை. நம்மகிட்ட கடையில் கிடைக்கலன்னா நாமளே வீட்டில் தயார் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு டீஸ்பூன் ஒன்று எடுத்துக்கலாம். மைதா மாவு ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறோம், நகைச்சூட்டில் இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர். அப்புறம் ஹோனி, அதாவது தேன் எடுத்துருக்குறோம். தயிர் எடுத்துக்கலாம். அப்புறம் சர்க்கரைங்கிறது நமக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம சர்க்கரை நம்ம சமையல் குறிப்புக்கு இன்றைக்கி பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதை ஈஸ்ட் தயார் பண்ணுறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சீக்கிரமாகவே ஈஸ்ட் உருவாக்குறதுக்கு காரணமாக அமைகிறது. இது ஒரு ஃபேக்டரியா தான் ஈஸ்ட்டுன்றது. அந்த ஃபேக்டரியாவை உருவாக்குறதுல தேனும் சர்க்கரையும் மிகவும் அத்தியாவசியமாக நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில். ஸோ வார்ம் வாட்டர், நகைச்சூட்டில் இருக்கக்கூடிய ஒரு வார்ம் வாட்டர் ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் மைதா ஃப்ளார் அரை கப்பு எடுத்ததை நம்ம பவுலில் போட்டு வார்ம் வாட்டரும் மைதா ஃப்ளாரும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்டிங் பண்ணணும். நல்லா மிக்சிங் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கணும். கட்டி உருவாகக்கூடாது. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கிரைண்டிங் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அந்த கட்டி உருவாகிறதுன்றது தடுக்கப்படும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இது அத்தியாவசியமாக தேவைப்படுது. இந்த ஈஸ்ட்டு சமையலுக்கு முக்கியமாக ப்ரெட்டு, நானு, அப்புறம் பேக்கரி ஐட்டங்கள் தயார் பண்ணுறதுக்கு இது முக்கியமாக தேவைப்படுது ஈஸ்ட்டுன்றது. ஈஸ்ட் இல்லாமல் இன்றைக்கி நிறைய சமையல்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் இந்த ஈஸ்ட்டு நம்ம ஹோம்மேடாக தயார் பண்ணுறோம். இன்றைக்கி முழுதும் பாருங்கள். ஸோ தேன் 2 டீஸ்பூன் அதுக்கப்புறமா ஆட் பண்ணுறேன். ஏன்னா முழுவதுமாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையும் தட்டாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகரமாக இது அமையும். ஸோ 2 டீஸ்பூன் நம்ம தேன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கலக்கி விடணும். கிளற தான் நம்ம நல்லா மிக்ஸ் ஆகும். அது மிக்ஸ் ஆனால் தான் ஈஸ்ட் சீக்கிரமாக நமக்கு உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னே தரும். தயிர் அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கிறோம். நாமளே வீட்டில் தயார் பண்ண தயிராக இருக்கிறது மிகவும் பெட்டராக இருக்கும். அதேமாதிரி தேனும் நயந்தேனாக வாங்குங்க. ஏன்னா நிறைய கடையில் நயந்தேன் கிடைக்கிறதில்ல, சக்கரை பாகு தான் வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்து நம்ம கடையில் வாங்கி போடுறது பெட்டரு. அடுத்து 2 டீஸ்பூனு சர்க்கரை சேர்க்குறேன். இந்த சர்க்கரை ஈஸ்ட் தயார் பண்ணுறதுக்கு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி சமையலுக்கும் நமக்கு நிறைய வகையில் தேவைப்படுது. ஏன்னா ஈஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபேக்டரியா தான். இந்த ஃபேக்டரியாவை நம்ம உருவாக்குறதுக்கு தான் இந்த மூலப்பொருள்கள்லாம். அது முக்கியமாக தேனுலேயும் இந்த சர்க்கரையிலையும் அதிகமாக இருக்குது அந்த ஃபேக்டரியா உருவாக்கத்துடைய தன்மை. அது மட்டும் இல்லாது தயிர் நம்ம சேர்க்குறதுனால அது சீக்கிரமாகவே நமக்கு ஈஸ்ட் உருவாகிறது. சமையலுக்கு பயன்படுத்துகிறத விட இன்றைக்கி நிறைய மதுபானங்கள் ஆலைகள் இந்த ஈஸ்ட்டை அதிகப்படியாக பயன்படுத்திக்கிட்டு வராங்க. தமிழ்நாடு திட்ட பொறுத்தளவில் மற்றும் இந்திய லெவல்லையும் சரி, உலக லெவல்லையே இந்த மாதிரி தான் பயன்படுத்தி வராங்க. ரெடியான மிக்சடை இன்னொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஒரு நாள் வெயிலில் வைக்கலாம். அதாவது ஒரு 12 மணி நேரம். அதெல்லாம் காலையிலேருந்து ஈவினிங் வரலையும் வெயில் படுற மாதிரியான ஒரு இடத்துல இதை நம்ம வைக்கணும். ஸோ 24 ஹவர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு நாளில் எடுத்துடலாம். 24 ஹவர்ஸில் எடுத்துடலாம் நீங்கள்.
இல்லைன்னா 24 ஹவர்ஸுமே நம்ம வந்து வெயிலில் வச்சு எடுக்கிறது பெட்டர். அதாவது 48 ஹவர்ஸ் கழித்து கூட எடுக்கலாம். ஸோ அந்த அவ்வளோ நாள் நீங்கள் வந்து போகணுங்க அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி நமக்கு ஈஸ்ட்டு தயாரிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் கழித்து நீங்கள் பாருங்கள், வெயிலில் வச்சதுக்கப்புறம் அது வந்து நமக்கு நல்ல முறையில் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு நல்கும். போய் நீங்கள் வந்து பாருங்கள், மறுநாள் பாருங்கள். உங்களுக்கு நல்ல பப்புள்ஸ் வந்திருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸ்ட் உருவாகிடுச்சுன்னு அர்த்தம். பப்புள்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உருவாகலை. அதனால் நீங்கள் ஒரு நாள் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான அந்த ஈஸ்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து அதை நம்ம வச்சிட்டோம் வெயிலில் கொண்டு போய். அடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு நாள் 12 மணி நேரம் தான் வந்து வெயிலில் வெளியில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வெட்ட வெளியில் சும்மாவே அது வந்து வச்சுருக்கோம். வெளியில் நல்லா காற்றுப்படுற இடத்துல தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ மறுநாள் எடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்தா நல்ல பப்புள்ஸாக வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா அப்படின்றது தெரியலை, எனக்கு நல்லா தெரியுது. பப்புள்ஸ் நல்லா வந்திருக்கு. ஸோ அதனால் நமக்கு வந்து ஈஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் பேக்கரி ஐட்டத்துக்கோ எதுக்குனாலும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.